சம்டைம்ஸ் இந்த லவ் ஃபெயிலியர் கூட நல்லது தான் போல். நம்மளோட லவ்வுக்கு டிசர்வ் இல்லாத பர்சன் அதான் போயிட்டாங்க. அவங்க போகும்போது நமக்கு பெயினாக தான் இருக்கும். சொல்லப்போனால் ரொம்ப அழுக வரும். லைஃபே முடிஞ்ச மாதிரி தோணும். நெக்ஸ்ட் எதுவுமே இல்லாத மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். எப்போ பார்த்தாலும் சோகமாக சாங் கேட்டுட்டு விட்டு போனவங்களை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு எவ்வளோ கேவலமாக திட்ட முடியுமோ அதையும் பண்ணிகிட்ருப்போம். அப்புறம் கொஞ்சம் டேஸ் கழித்து நம்மளே மொத்தமாக சைலண்ட் ஆகிடுவோம். போதுண்டான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபேமிலிக்காக எதனா பண்ணுவோமேன்னு ஓடுவோம். அப்போ தான் மறுபடியும் ஒரு காதல் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப பயத்தோடு அந்த பர்சன்கிட்ட நம்ம பேசுவோம், எங்கே இவங்களும் விட்டு போயிடுவாங்களோன்னு. பட் அப்படி எதுவுமே ஆகாமல் அவங்க நமக்கு நம்பிக்கை தருவாங்க. இந்த முறை வெறும் வார்த்தை இல்லாமல் அவங்க போடுற சின்ன சின்ன எஃபர்ட்டில் அந்த நம்பிக்கை வரும். லைஃப் அகெயின் இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ இன்னும் கலர்ஃபுல்லாக போகுது. சம்டைம்ஸ் ஒரு ரைட் பர்சன் கிட்ட நம்ம மாற்றுறதுக்காக தான் இந்த பிரேக்கப் கூட ஆகுது போல். இப்போ புரியலை, இப்போ தான் ரொம்ப தெளிவாக புரியுது. Every breakup part, it's wish of our future partner.